என்ன சொன்னான்? இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அதன் அதிகாரங்கள் எல்லாம் எனக்கு சொந்தம், இவைகளை நான் தர முடியும், இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். என்னைக்கு ஒப்புவிக்கப்பட்டது? என்னைக்கு ஆதாம் ஏவாள் பிசாசனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தார்களோ, தங்களை பிசாசனத்தில் என்னைக்கு ஒப்புவித்தார்களோ, அன்றைக்கு தங்களுக்கு கீழாக இருந்த எல்லாவற்றின் ஆளுகையும் அவனுக்குள்ளே ஒப்புவித்து விட்டார்கள். எல்லாமே இன்றைக்கு பிசாசினுடைய கையிலே போய் சேர்ந்து விட்டது. ஆகதான் பிசாசு சொல்லுகிறான், எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுப்பேன். கர்த்தர் பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதமான தேவன். மனுஷன்ட்ட கொடுத்தார், அவன் பிசாசு கொடுக்கிறான். கொடுக்கும் போது கூட அவர் அதை வாங்கிக்கல, அவர் பிடுங்கிக்கல, அவர் அதை தடுத்து நிறுத்தல. ஏனென்றால் கர்த்தர் கொடுக்கும் போது இந்த உலகத்துல சிலர் கொடுக்கறது மாதிரி இல்லை, கொடுத்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எப்போ பிடிங்கலான்னு. அப்படி அல்ல, இவர் கொடுத்தது தான். இவர் கொடுத்தேன்னு சொன்னார்னா கொடுத்தது தான். கொடுத்தா இது உன்னுடையது, இது உன்னுடையதுன்னா இது உன்னுடையது தான். இவனுடையது இல்லைன்னா இவன் கொடுத்துருக்க முடியாது. இவனுடையது இல்லைன்னா ஆதாமுடையதா இல்லாவிட்டால் அவன் அங்கே பிசாசினிடத்தில் ஒப்புவித்திருக்க முடியாது. பிசாசு இன்னைக்கு இயேசுவை பார்த்து என்னிடத்தில் இவைகள் ஒப்புவிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாதே. நான் சொல்லுகிறேன், மெய்யாகவே தேவன் கொடுத்து விட்டார். அவர் தேவன் அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, அவர் மாற வேண்டிய அவசியம் இல்லை. கொடுத்தது தான். அது நிமித்தமாக மனிதன் பூரண அதிகாரத்தை பெற்றவனாக இருந்தான் அந்த பூமியின் மேல.